புக்கு சொல்லிருட்டா, அதை வச்சு கண்டுபிடிச்சிக்கிறீங்களா? சரி, பிரைஸ் லார்ட். கர்த்தருடைய நாமம் மட்டும் மகிமைப்படுவதாக. இன்று உபவாச கூட்டத்திற்கு வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினால் என் அன்பின் வாழ்த்துக்களை கூறி உங்களை வரவேற்கிறேன். ஹல்லேலூயா. இன்றைக்கி நம்ம என்ன புக்கு பார்க்குறோம்? சங்கீதம். சரியா? இசை அப்படிங்கிறது இன்றைக்கி இல்லை, ஆதிகாலம் தொட்டே நம்மளோட ஒன்றி தான் இருக்குது. அப்படி தானே? இசைங்கிறது மியூசிக்கு ஆதி காலத்துலேருந்து இன்றைக்கி வரைக்கும் இருக்குது. மனுஷர்கள் உலகத்தை பார்த்திங்கன்னா பிறப்புக்கும் சரி இறப்புக்கும் சரி, நல்லது கெட்டது எல்லாத்துக்கும் என்ன செஞ்சாங்க? இசையை பாடத்தான் செஞ்சாங்க. வேதத்துலேயும் சந்தோஷமாக இருக்க சொல்லையும் பாடினாங்க, துக்கமாக இருக்க சொல்லையும் பாடினாங்க, தனியாக இருக்க சொல்லையும் பாடினாங்க, சேர்ந்து உட்காந்துருக்க சொல்ல அழுக சொல்லையும் பாடினாங்க, மகிழ்ச்சியாகவும் பாடினாங்க. பல தருணங்களில் பல பேர் பாடினது தான். சரியா? இப்போ முதல்ல பாடினது எகிப்திலேருந்து அடிமையாக வெளியே எடுத்து கூட்டிகிட்டு போச்சல, செங்கடலை கடந்து வெளியே வந்த உடனே இசையோடும் பாடலோடும் ஆண்டவரை மகிமைப்படுத்தி பாடினாங்க. செங்கடலை கால் நனையாமல் ஒரு கடலை கடந்து வர்றது சாதாரண விஷயமா? காலே நனையாமல் ஆண்டவர் வெட்டாந்தரையாக்கி கடந்து கூட்டு போனார். அதை ஆண்டவரை மகிமைப்படுத்துறதுக்காக பாடினாங்க. மோசையோட அக்கா மிரியாம் சங்கீதத்தை பாடினாங்க, அவங்களும் பாடினாங்க. இப்படி நிறைய இடங்களில் பல பக்தர்கள் சேர்ந்து பல தருணங்களில் பாடினது தான் சங்கீதம். நமக்கு சங்கீதம்னு யார் ஞாபகத்துக்கு வரா? தாவீது வராரு இல்லையா? அப்படி ஒரு கருத்து அமைஞ்சு போச்சு. அப்படி கிடையாது. பல பேர் சங்கீதத்தை பாடி பல நபர்களால் மொத்தமாக கொண்டு தொகுக்கப்பட்டது தான் சங்கீத புக்கு. சரியா? நம்ம இன்றைக்கி அதை குறித்து தான் பார்க்க போகிறோம். தாவீதின் புஸ்தகம்னு சொல்கிறாங்க, பொதுவான கருத்து அப்படி இருக்குது, ஆனால் உண்மை அது இல்லை. சரியா? சரி, இப்போது இதோட சிறப்பு அம்சம் அப்படின்னு சொன்னால், சங்கீதத்தில் எத்தனை அதிகாரம் இருக்குது? 150 அதிகாரம் இருக்குது. 150 அதிகாரம். வேதத்திலேயே அதிகமான அதிகாரங்கள் கொண்டது சங்கீத புக்கு. சரியா? அதில் 119வது சங்கீதத்தில் 176 வசனம் இருக்குது. 119வது சங்கீதத்தில் 176 வசனம் இருக்குது. வேதத்தில் மையப்பகுதி எது? சங்கீதம் 118ல் எந்த வசனம்? 8வது வசனம். என்ன வசனம்? வேதத்தில் மைய அதிகாரம், மைய வசனம், மைய வார்த்தை 3 இருக்குது அங்கே. 118:8 என்ன சொல்லுது? நாசியில் சுவாசமுள்ள மனிதனை நம்புவதை பார்க்கலும் கர்த்தர் மேல் பற்றுதலாக இருப்பது நலம். அந்த வார்த்தையிலையும் நடுவார்த்தை கர்த்தர். ஹல்லேலூயா. எப்பேற்பட்ட தேவன் நமக்கு! மனுஷனை நம்பாத என்ன நம்புன்னு ஆண்டவர் சொல்கிறார். ஹல்லேலூயா. நடுவார்த்தை வேதத்தில் கர்த்தர் நானே உனக்கு பரிகாரின்னு சொல்கிறார். நான் தான் மனுஷனை நம்பி எந்த சூழ்நிலையிலையும் போகாத, ஏமாந்து தான் நிற்ப அப்படின்னு சொல்கிறார். என்னை மட்டும் தேடி வா அப்படின்னு சொல்கிறார். சரி, ஓகே. இந்த 150 அதிகாரத்தையும் நம்ம எப்படி பிரித்து படிக்கணும் அப்படின்னா 5 புக்காக பிரிக்கணும். 150 அதிகாரத்தையும் 5 புக்காக பிரிக்க வேண்டும். எழுதிக்கோங்க. 1லேருந்து 41 வரைக்கும் 1வது புக்கு, 1லேருந்து 41வது அதிகாரம் வரைக்கும் 1வது புக்கு, 42லேருந்து 72 வரைக்கும் 2வது புக்கு, 73லேருந்து 89 வரைக்கும் 3வது புக்கு, எழுதியாச்சா? அடுத்து 90லேருந்து 106 வரைக்கும் 4வது புக்கு, 107லேருந்து 150 வரைக்கும் 5வது புக்கு. 5 புத்தகமாக பிரிச்சிருக்காங்க. இதனோட சிறப்பம்சத்தை குறித்து நம்ம பார்க்குறோம். அதில் 3 கருத்துக்களாக பிரிக்கிறாங்க. 3 தீம். அது எப்படின்னா, அடிமைத்தனத்திற்கு முன்பு 1 எழுதிக்கோங்க. 1 போட்டு அடிமைத்தனத்திற்கு முன்பு. நம்ம படிக்கும் பொழுது இப்படி படித்தோன்னா நமக்கு புரியும். அடிமைத்தனத்திற்கு முன்பு. ரெண்டாவது,
அடிமையாக போன பின்பு. எழுதியாச்சா? அடிமையாக போன பின்பு. 3வது, விடுதலை பெற்று திரும்ப வரும்போது. விடுதலை பெற்று திரும்ப வரும்போது. 3 பகுதி கருத்து, 3 கருத்து. சரியா? எழுதிட்டீங்களா? இப்போ 1 2 4வது புக்கு எழுதிக்கோங்க. இதில் இப்போ 1 2 3 போட்டு தானே 5 புக்கு எழுதுனீங்க. இதில் 1வது புக்கு, 2வது புக்கு, 4வது புக்கு அடிமைத்தனத்திற்கு முன்பு உள்ளது. 1 2 4 ஞாபகம் வச்சுக்கோங்க. அடிமைத்தனத்திற்கு முன்பு உள்ளது. சங்கீதம் படிக்கும் பொழுது இந்த வசனங்களை எடுத்து கரெக்டாக பார்த்துக்கிட்டு படிங்க. அப்போ நம்மளுக்கு ஓரளவு அண்டர்ஸ்டாண்டிங் ஆகும், புரியும். சரி, அடிமைத்தனத்திற்கு 1 2 4. 3வது, அழுகை புலம்பலுக்குரியது. 3வது, அழுகை புலம்பலுக்குரியது. 3வது புக்கு. எழுதியாச்சா? அடுத்து 5வது புக்கு. 5வது புக்கு எதை சொல்லுதுன்னா, விடுதலை பெற்று திரும்ப வரும்போது. விடுதலை, அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை பெற்று திரும்பி வருவாங்கள்ல, அப்போ பாடினது 5வது புக்கு. சரி, கொஞ்சம் வேகமாக எழுதிட்டிங்கன்னா நான் அடுத்து அந்த டைமுக்குள்ளே சொல்கிறது சரியாக இருக்கும். சரியா? 3 பகுதியாக பிரிச்சாச்சு. இப்போ 1லேருந்து 41 வரைக்கும் நீங்கள் எடுத்து படிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. 1 2 4 எதை சொல்லியிருக்கு? அடிமைத்தனத்துக்கு முன்னாடி. அப்போ அதை குறித்த வார்த்தைகள் அதில் இருக்கும். அந்த தலைப்பை 3 தலைப்பு கருத்து இருக்குது பார்த்தீங்களா? இந்த கருத்துக்களை எடுத்து பார்த்துக்கிட்டு நம்ம எந்த அதிகாரம் படிக்கோம், எதுக்குள்ளே இருக்கோம், எதை பற்றி பேசியிருக்குன்னு கொஞ்சம் பார்த்துக்கோங்க, ரெஃபரன்ஸ் பார்த்துக்கோங்க. அடுத்து இந்த 3 கருத்துலையும் ஒவ்வொருவரோட சங்கீதம் இடம்பெற்றிருக்கு. அடிமைத்தனத்திற்கு முன்பு தாவீதும் கூட எழுதியிருக்கலாம், தாவீது எழுதியிருக்கலாம், சாலமோன் எழுதியிருக்கலாம். சரியா? யாரோ ஒவ்வொருத்தர் அதில் இருப்பாங்க. ஒருத்தர் தான் இருப்பாங்கன்னு இருக்கக்கூடாது. 3 இது கருத்துக்குள்ளேயும் ஒவ்வொருத்தர் இடம் பெற்றிருப்பாங்க. ஒரு 2 பேரோ 3 பேரோ இடம் பெற்றிருப்பாங்க. சரியா? அடுத்து இதில் தாவீது இருக்கார்ல, தன் வாழ்நாளில் நடந்ததை பற்றி எழுதியிருக்கார். சங்கீதத்தில் அவர் எழுதினதெல்லாம் முக்கியமாக தீர்க்க தரிசனமாக எழுதினார். சங்கீத பாடல்னு நம்ம நினைக்கிறோம், ஆனால் அவர் எழுதினதெல்லாம் தீர்க்க தரிசன வார்த்தைகளாக எழுதியிருந்தார். தன் வாழ்நாளில் நடந்தது, தனக்கு அப்புறம் என்ன நடக்குங்கிறதையும் அதை எழுதினவர். 3வதாக இயேசு கிறிஸ்து வரப்போகிறார் அப்படிங்கிறத தீர்க்க தரிசனமாக எழுதினார். 4வது இயேசு கிறிஸ்துவின் மரணத்தை குறித்து எழுதினார். 5வது நித்தியத்தை குறித்து எழுதினார். சங்கீதம் தாவீதை குறித்து நம்ம இப்போ நான் சொல்லுவேன் தாவீது எதெல்லாம் எழுதினாருன்னு சொல்லுவோம். அதை பார்ப்போம். பார்க்கும் பொழுது தாவீதுக்குரிய சங்கீதத்தை எடுத்து அவர் எழுதினதை படிக்கும் பொழுது 5 தான் எழுதியிருப்பார். தாவீதுக்குள்ளே நம்பரை சொல்லுவேன் என்னென்னு. அப்போ அவர் இதை படிக்கும் பொழுது அவர் இந்த 5ல் ஏதோ ஒன்று தன்னை பற்றி, தனக்கு அப்புறம் இயேசு வருக, இயேசுவோட மரணம், அப்புறம் நமக்கு நித்தியம் பரலோகத்துக்கு போகிறத குறித்து பேசியிருப்பார். இந்த 5 விஷயங்களும் தாவீதோட சங்கீதத்தில் இருக்கும். சரியா? அடுத்து இப்போ எடுத்துக்காட்டு எப்படி நீங்கள் இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, 22வது சங்கீதத்தை எடுத்தீங்கன்னா இயேசு கல்வாரிக்கு கொண்டு போட்டதை பற்றி எழுதியிருப்பார். என் தேவனே என் தேவனே என்னை ஏன் கைவிட்டீர்னு தொடங்கும் அந்த அதிகாரம். அப்போ அந்த 22வது அதிகாரம் தாவீது எழுதினது எதை குறித்து எழுதுகிறாரு? இயேசுவின் கல்வாரி மரணத்தை குறித்து எழுதுகிறாரு. இப்படி கண்டுபிடிச்சி நம்ம என்ன செய்யணும்? தெளிவாக படிக்கணும். இப்போ நமக்கு 150 சங்கீதம் இருக்குல்ல, யூத குல வழக்கத்தின்படி அந்த ஹீப்ரு மொழியில் எபிரேய இதில் 147 சங்கீதம் தான் அவங்களுக்கு. ஏன் அப்படின்னு சொன்னால், யாக்கோபு 147 வருஷம் உயிரோடு இருந்தார். யாக்கோபு 140 அவரில் இருந்து தானே கோத்திரம் 12 கோத்திரம் வருது. அப்போ அவரை தலைமையாக எடுத்துக்கிட்டு ஞாபகமாக வச்சு 147 1ஐயும் 2ஐயும் சேர்த்துட்டாங்க ஒன்றா.
இங்கே 1 2ன்னு பிரித்து படிக்கும்ல, அதே மாதிரி ஒரு 2 அதிகாரத்தை சேர்த்து 147 கொண்டு வந்துட்டாங்க. சரியா? இப்போது இது 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 ஒரு விஷயம். இப்போ இப்படி தான் நம்ம ஒன்று ஒன்றா கண்டுபிடிக்கணும். சரியா? அடுத்து இப்போ சங்கீதம் அப்படின்னு சொன்னால் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னால், துதிகள். சங்கீதம் எப்படி இருக்கும்? துதிகளாக இருக்கும். துதிப்போம், நன்றி பலி செலுத்துறது, அந்த மாதிரி இருக்கும். ஹீப்ரூவில், எபிரேய மொழியில் அதுக்கு பேர் தெஹிலிம். துதி அப்படின்னா தெஹிலிம். தெஹிலிம் எழுதிக்கோங்க. தெஹிலிம் தெரிஞ்சுக்கிடணும். நம்ம இது எதுக்கு நமக்குன்னு தெரிஞ்சுக்கிடணும். சரியா? தெஹிலிம் எபிரேய மொழியில் துதிகள் அப்படின்னு சொன்னால், துதி எடுக்கிறது ஆண்டவர்னா தெஹிலிம்னு அவங்க சொல்லுவாங்க. இதே இது ஆண்டவர் இருக்க சொல்ல ரோம பேரரசெல்லாம் கிரேக்க பாஷெல்லாம் பேசினாங்க தானே. அப்போது கிரேக்கர்கள் இருக்கிற காலத்தில் வந்து சால்மோய் 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 இங்கிலீஷில் நம்ம பைபிள் எடுத்தோன்னா இங்கே சங்கீதம்னு இருக்குல்ல, இங்கிலீஷில் எடுத்திங்கன்னா சால்ம்னு இருக்கும். PSALM PSALM சால்ம் அப்படின்னு சொல்லுவோம். பியை சொல்ல மாட்டோம். பி வந்து சைலண்டில் இருக்கும். சால்மும்போம். அப்போ அது எங்கேருந்து வந்திருக்கு? கிரேக்க வார்த்தையிலேருந்து நமக்கு இங்கிலீஷில் இப்போ சால்மோயின்னு இருக்குல்ல, ஐயை எடுத்துட்டாங்க. ஓவும் ஐயை எடுத்துகிட்டு சால்மோ அப்படின்னு கொண்டு வந்துட்டாங்க. இதுதான் அடிப்படையாக கொண்டு வரப்பட்டது. சரியா? சரி, ஓகே. இப்போ இதெல்லாம் கொஞ்சம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோன்னா அது ஒரு சந்தோஷம். நமக்கு யாராவது நாளைக்கு நம்மகிட்ட பேசும் பொழுது நமக்கும் அது தெரியப்பட்டிருக்குங்கிற விஷயங்கள் தெரிஞ்சிருக்கணும். அவ்வளோதான். சரியா? அடுத்து தாவீது எழுதின சங்கீதத்தை வேகமாக சொல்கிறேன், எழுதிக்கோங்க. எழுதிக்கோங்க. 3 to 9 மொத்தம் 75 சங்கீதம் எழுதியிருக்காரு. அதை எழுதிக்கோங்க. தாவீது எழுதினது 75 சங்கீதம். 3 to 9 ரெண்டும் கூட எழுதிக்கோங்க. ஏன்னா ஆண்டவர் அதை ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காரு. 2வது சங்கீதம் தாவீதே எழுதினான்ட்டு அப்போஸ்தலர் 4:25 இருக்குது. 2 எழுதிட்டிங்களா? 3 to 9 எழுதிட்டிங்களா? 11 to 41 11 to 41 51 to 65 68 to 70 68 to 70 86 101 103 108 109 110 122 124 131 133 138 to 145 138 to 145. இதில் 2 தவிர்த்துட்டிங்கன்னா எல்லோரும் பொதுவாக எல்லாருடைய கருத்து வந்து 73 தான் அவர் எழுதினாருன்னு சொல்லுவாங்க. ஆனால் 2வது அதிகாரமும் 95வது அதிகாரமும் அவரால் தான் எழுதப்பட்டதுன்னு சொல்லி 2வது அதிகாரம் அப்போஸ்தலர் 4:25 அதே வசனம் அங்கே இருக்குது. 2ஆம் அதிகாரத்தில் உள்ளது அப்போஸ்தலர் 4:25 இருக்குது. அதனால் அதை அவர் தான் எழுதியிருக்கணும்னு சில பேர் கருத்து. இன்னொன்று 95வது சங்கீதம் எபிரேயர் 4:7 இருக்குது. 95வது சங்கீதம் எபிரேயர் 4:7 அதே வசனம் இருக்குது. ஸோ இதையும் அவர் தான் எழுதியிருக்கணும்னு சொன்னால் 73 + 2 75 அதிகார சங்கீதம் தாவீது எழுதினது. சரியா? இதில் தான் நம்ம இதை படிக்கும் பொழுது 5 எடுத்து பார்க்கணும். அவரை பற்றி எழுதியிருக்காரா, அவருக்கு பின்னாடி உள்ளதை எழுதியிருக்காரா, இயேசுவின் வருகையை எழுதியிருக்காரா, இயேசுவின் மரணத்தை எழுதியிருக்காரா, அப்புறம் நித்தியத்தை குறித்து எழுதியிருக்காரான்னு இதுக்குள்ளே போய் நம்ம பார்க்கணும். படிக்கும் பொழுது எடுத்து படிக்கணும். சும்மா வாசித்துட்டு ஓடணுன்னா நமக்கு புரியாது. இதை நம்ம இன்னொரு நாட்கள் ஒவ்வொரு அதிகாரமாக கூட தியானிக்கலாம். சரியா? இப்போ படிக்கிறதுக்காக, நம்ம பைபிள் படிக்கிறதுக்காக ஒரு மேலோட்டமாக நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம், ஒரு ஆய்வாக. சரியா? அடுத்து ஆசாப் எழுதின சங்கீதம். இந்த ஆசாப் வந்து ஒரு லேவியன். ஆசாப் எழுதின, நீங்கள் தலைப்பு பார்க்க சொல்ல ஆசாப் எழுதின சங்கீதம்னு இருக்கும். தலைப்பு ஹெட்டிங் யார் எழுதினதுன்னு போட்டிருக்கும்.
என்ன என்ன மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ் பண்ணாங்கன்னு போட்டிருக்கோம். நெகினோத்தினால் வாசிக்கப்பட்டது. மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்டு கூட, கருவி கூட போட்டிருக்கோம். யார் பாடினான்னு போட்டிருக்கோம். அப்போ அந்த ஆசாப்னு போட்டிருக்கு இல்லையா, ஆசாப் 50 73 to 83. ஆசாப் 11 இது எழுதியிருப்பார். 50 73 to 83. எழுதியாச்சா? அடுத்து சாலமோனின் சங்கீதம். சாலமோன் நீதிமொழிகள் எழுதினார்னு பார்க்குறோம்ல, பிரசங்கிலாம். இப்போது அங்கேயும் நிறைய பேர் எழுதியிருக்காங்க. ஆனால் இங்கே சாலமோனின் சங்கீதத்தில் 72 127 72 127 எழுதியாச்சு. மோசே 90வது சங்கீதம் எழுதியிருக்கார். மோசே எழுதியாச்சு. எஸ்ராகியனாகிய ஏமான், இவங்கெல்லாம் பாடகர்கள், ஆலயத்தின் வாசலில் பாடுறதுக்காக ஏற்படுத்தப்பட்டவங்க இவங்கெல்லாம். ஏமான் 88வது சங்கீதம் ஏமான். அடுத்த எஸ்ராகியனாகிய ஏத்தான், அவர் 89வது சங்கீதத்தை எழுதியிருக்கார். ஏத்தான் 89. சரியா? ரைட். அடுத்து கோராகின் புத்திரர்கள் எழுதின சங்கீதங்கள். 42 44 to 49 4 to 49 84 85 எழுதிட்டிங்களா? 87. சரியா? மீதி 48 சங்கீதம் இருக்குது. மீதி 48. இது யார் எழுதுனான்னு இன்னும் தெளிவுபட தெரியல. மொத்தம் 150 சங்கீதம். இவ்வளோ தான். நீங்கள் படிக்கும் பொழுது நம்ம முதல்ல கொடுத்த தலைப்புகளை எடுத்துகிட்டு வந்து என்ன செய்யணும், பார்க்கணும். இப்போது இந்த சங்கீதங்கள் மோசே நாட்கள் தொடங்கி எஸ்ராவின் நாட்கள் வரைக்கும் 1000 வருஷம், 1000 ஆண்டுகால இஸ்ரவேல சரித்திரத்தின் இடைப்பட்ட காலத்திலே எழுதப்பட்டவை. 1000 வருஷ காலம். எங்கே? மோசேயிலிருந்து எஸ்ரா படித்தோல்ல 4 நாளைக்கு முன்னாடி, வேதக பாரகனாகிய எஸ்ரா. 1000 வருஷம் இடைப்பட்ட காலத்தில் இஸ்ரவேல் சரித்திரத்தின் இடைப்பட்ட காலத்தில் எழுதப்பட்டவை. சரியா? சரி. இப்போது ராக தலைவன் இருக்கும். நம்ம படிக்கும் பொழுது ராக தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட சங்கீதம் அப்படின்னு இருக்கும். ராக தலைவன் அப்படின்னா அந்த பாடுறாங்கல்ல, அவங்க அந்த குழுவுக்கு அவர் தலைவர். நமக்கு அது தெரியணும். பாடல்களெல்லாம் தொகுப்பார். எந்தெந்த முதல்ல நம்ம எப்படி பாடுவோம்? துதி பாடல், நன்றி பாடல், அப்படி தானே பாடுவோம். அப்புறமா ஆராதனை பாடல்னு அப்படி தொகுத்து தானே நம்ம பாடுறோம். அவரும் அதே மாதிரி தொகுப்பார். பாடகர்களெல்லாம் ஒன்றா உட்கார வச்சு பாட சொல்ல அவங்க ஏற்ற இறக்கங்கள் இதை கவனிக்கிறது, என்ன பாட்டு இதெல்லாம் பார்க்குறத இந்த ராகத்தலைவன் செய்வார். அதனால் சங்கீதம் படிக்கும் பொழுது ராகத்தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்டன்னு சொல்லி ஒரு வார்த்தை வரும். இது நம்ம தெரிஞ்சுக்கிடணும். அடுத்து ஆரோகண சங்கீதம். இது எதை குறிக்குதுன்னா, சில நேரங்களில் நெருக்கங்கள் கஷ்டங்கள் வரும் பொழுது அவங்களுக்கு பாடுற பாட்டு கொஞ்சம் ஏற்றமாக பாடுவாங்களாம். அது ஆரோகண சங்கீதம்னு சொல்கிறாங்க. அதே சமயம் எருசலேம் பண்டிகைகள் வருதுல்ல, மலை மேலே ஏறி போய் தானே அவங்க கொண்டாடணும். மலையில் ஏறும் பொழுது அவங்களுக்கு ஏற்றமாக மலை மேலே ஏறும் பொழுது கொஞ்சம் கஷ்டம். அந்த நேரங்களில் பாடலை இந்த சும்மா சாதாரணமாக இல்லாமல் நல்ல ஸ்ட்ராங்காக ஏற்றமாக இருக்கும்ல, அசன்ட்டுன்னு இங்கிலீஷில் சொல்லுவாங்க. அவள் ஏற்றி பாடுறது அந்த நேரத்தில் இந்த ஆரோகண ராகத்தை எடுத்து பாட்டு பாடியிருக்காங்க, இசையோடு கூட பாடியிருக்காங்க. அடுத்து மஸ்கில்னு ஒரு வார்த்தை இருக்கும், பார்த்துருக்கீங்களா சங்கீதத்தில்? இதை தியான கவிதைன்னு சொல்லுவாங்க. அதுக்கு சரியான விளக்கம் சரியாக தெரியல. ஆனால் தியான
கவிதை. மஸ்கில் அப்படின்னா தியானம் பண்ணுறதுக்குள்ளே ஒரு கவிதை நடைமுறையில் அதை எழுதியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து சேலா. சேலான்னு ஒரு வார்த்தை பார்த்துருக்கோமா? சேலா அப்படின்னு பார்த்துருக்கோம். இந்த வார்த்தை எதை குறிக்குதுன்னா, அதாவது வசனங்களுக்கு இடையில சேலான்னு இருக்கும். அதே மாதிரி அவங்க பாடுனாங்கள்ல, மியூசிக் நோட்ஸ் அவங்க முன்னாடி இருக்கும்ல. மியூசிக் போடுறவங்க, தம்புரு போடுறவங்க, வீணை போடுறவங்க, எல்லாம் போடுறவங்க இருந்திருப்பாங்க. அவங்க முன்னாடி மியூசிக் நோட்ஸ் இருக்கும். சாரி கமா அப்படி இருக்குன்னா எது ஏற்றம் அப்படின்னா மேலே அம்புக்குறி போட்டு உயர அப்பர் பொசிஷனை காட்டுறது. இப்போ அந்த மாதிரி இருக்கிற இடங்களில் இந்த இதில் வந்து அது ஆரோகணம்னு நம்ம சொல்கிறோம்ல, அதே போல் இங்கே சேலா அப்படின்னு சொன்னால் 2 வசனங்களுக்கு இடையில சேலா அப்படின்னு போட்டிருந்தாலும் மியூசிக் நோட்ஸுக்கு இடையில சேலான்னு போட்டிருந்தா என்ன அர்த்தம்னா, அந்த குறிப்பிட்ட பாடல் வரிகளை பாடும் பொழுதோ இசைக்கருவிகளை மீட்டும் பொழுதோ சற்று நிறுத்தி மௌனமாக நிதானமாக தியானிக்க வேண்டும்னு அர்த்தம். இப்போ ஒரு வசனம் வாசிக்கிறீங்க, பக்கத்தில் சேலா போட்டிருந்தா அந்த வசனத்தை 2 முறை அமைதியாக மௌனமாக இருந்து தியானித்து திருப்பி வாசின்னு அர்த்தம் சேலா அப்படின்னு சொன்னான். சரியா? இதுதான் சேலாவுக்குள்ள அர்த்தம். சரி, இப்போ இது 3 தான் நமக்கு இந்த வார்த்தைகள் அடிக்கடி வரும். இதை குறித்து நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அடுத்து கொஞ்சம் ஒரு சில சிறப்பம்சங்களை நம்ம பார்க்கலாம் என்ன அப்படின்ட்டு. 120 134 சங்கீதம் வரைக்கும் நான் சொன்னேனே, மலை மேலே எருசலேம் மலை மேலே ஏறி போவாங்க, ஆரோகண பாட்டு சங்கீதம் பாடுவாங்கன்னு சொன்னோம்ல. 120 134 சங்கீதத்துக்குள்ளே அந்த ஆரோகண சங்கீதங்கள் இருக்குது. மலை மேலே ஏறி போக சொல்ல ஆரோகண சங்கீதத்தில் பாடுறது. சரியா? அடுத்து 111 குறிச்சிக்கோங்க. 111 112 118 வரைக்கும், 112 118 146 150 இந்த அதிகாரங்கள் தொடங்கும் பொழுது அல்லேலூயா அப்படின்னு தொடங்கிடும். இந்த அதிகாரங்கள்லாம் அல்லேலூயா அப்படின்னா ஆண்டவருக்கே மகிமை உண்டாவதாக அப்படின்னு தொடங்குவாங்க. ஆண்டவருக்கே மகிமை உண்டாவதாக அப்படின்னு தொடங்கியிருப்பாங்க. சரியா? அடுத்து 113 113 114 எழுதிக்கோங்க. 113 114 யூதகுல வழக்கத்தில் பஸ்கா பண்டிகை ஆசரிச்சாங்க இல்லையா? இந்த பஸ்கா பண்டிகைக்கு முன்னாடி சாப்பிடுவாங்க. ஃபாஸ்டிங் முன்னாடி சாப்பிடுவாங்க. ஆடு பலி கொடுக்க சாப்பிட்றதுக்கு முன்னாடி படிக்க வேண்டிய சங்கீதம் அவங்க பயன்படுத்தினது 113 114 113 114. அதை படிக்கும் பொழுது அங்கே என்ன சொல்லப்பட்டிருக்குன்னு நம்ம வீட்டில் போய் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். வாஸ்து பார்க்கணும், தூக்கி வச்சிட்டோன்னா புரியாது. 113 114 சாப்பிட்றதுக்கு முன்னாடி, பஸ்கா பண்டிகைக்கு ஆசிரிக்க முன்னாடி. பஸ்கா முடித்து பாஸ் ஓவர் முடிஞ்சிடும், அதுக்கெல்லாம் முடிஞ்ச பிறகு சாப்பிடுவாங்க. அப்போ அவங்க வாசிக்கிறது 115 118 வரைக்கும் சாப்பிட்ட பிறகு வாசிப்பாங்க இந்த சங்கீதத்தை. 115 118 வரைக்கும். சரியா? சரி. அடுத்து 119 சங்கீதத்தில் 176 வசனம் இருக்குன்னு சொன்னோமா இல்லையா? சொன்னோம். இப்போ இது தேவ வசனம் தேவ ஆவியினால் அருளப்பட்டது. நமக்கு தெரியும்ல, தேவனுடைய விரல் அதை எழுதிற்று அப்படின்னு படிச்சிருக்கோம் இல்லையா? லூக்கால படிச்சிருக்கோம், தேவனுடைய விரலை அதை எழுதி கொடுத்தது அப்படின்னு. அப்போது தேவ வசனம் தேவ ஆவியினால் அருளப்பட்டது. 1 தேவ வசனம் பிழையற்றது. 119 நமக்கு சொல்லித்தர்ற இது 176 வசனம் இருக்குன்னு பயந்து போய் படிக்கோம்ல, எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். தேவ வசனம் பிழையற்றது, தேவ ஆவியானவரால் தேவ வசனம் நமக்கு அருளப்பட்டதுங்கிறத நமக்கு விளங்க வைக்குது. 19வது அதிகாரமும் சங்கீதமும் 119வது சங்கீதமும்
வேத வசனம் எப்படிப்பட்டது என்பதை வேத வசனமே சாட்சி கொடுக்குதான். 19வது சங்கீதமோ 119வது சங்கீதமோ வேத வசனம் எப்படிப்பட்டது என்பதை வேத வசனமே நமக்கு சாட்சி, அடுத்தவங்க சாட்சி கொடுக்கல, வேத வசனமே சாட்சி கொடுக்குது. சரி, 119வது சங்கீதத்தில் எபிரேய உயிரெழுத்து எவ்வளோன்னு பார்த்தோம்? 22 உயிரெழுத்து. இந்த 22 உயிரெழுத்தையும் இந்த 176 வசனத்துக்குள்ள 8 வசனமாக முடிஞ்ச உடனே, 8 வசனம் முடிஞ்ச உடனே டாலேத் ஹீப்ரூவில் 22 உயிரெழுத்து இருக்குல்ல, அந்த எழுத்துல இருந்து ஒவ்வொரு எழுத்தாக 8 வசனத்துக்கு இடையில் 22 உயிர் எழுத்து ஹீப்ரு எழுத்து நமக்கு எழுதப்பட்டிருக்கு. இங்கே எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும். ஒரு 8 வசனத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஹீப்ரு எழுத்து இருக்கும். இங்கிலீஷ் பைபிளை எடுத்திங்கன்னா எழுத்தோட வடிவமும் சேர்த்து போட்டிருக்கும். சரியா? அந்த உயிர் எழுத்துக்கள் தொடங்குகிற நம்ம எங்கே பார்த்தோம்? புலம்பலில் பார்த்தோமா? எரேமியா புலம்பலில் ஒரு அதிகாரத்தில் நம்ம இப்படி 22 எழுத்தை குறித்து நம்ம பார்த்தோம். எப்படி 22 பிரிச்சிருக்காங்க. இங்கே எழுத்தையே போட்டிருக்காங்க. 8 வசனத்துக்கு இடையில் அந்த ஹீப்ரு எழுத்தை கொண்டு வந்திருக்காங்க. சரியா? அடுத்து இஸ்ரவேல் சரித்திரத்தை குறித்து நம்ம இஸ்ரவேல் சரித்திரத்தை படிக்கணும் அப்படின்னு சொன்னால் 78வது அதிகாரம் 105வது அதிகாரம் 106வது அதிகாரம் இஸ்ரவேல் சரித்திரத்தை படிக்கிறதுக்கு. இதில் 105 கம்ப்ளீட்டாக இஸ்ரவேல் சரித்திரம் இருக்குது. இஸ்ரவேல் சரித்திரம் 105 இருக்குது. சரியா? ஆண்டவருடைய கிருபையை குறித்து நான் பார்க்கணும், என் மேலே எவ்வளோ பேரன்பாக இருக்காருன்னு பார்க்கணுன்னு நினச்சா 105, 106, 108 105, 106, 108. சரி, மொத்தத்தில் சங்கீதத்தில் என்னெல்லாம் இருக்குன்னு ஓரளவு தியானித்த வரைக்கும் சொல்கிறேன். துதியை குறித்த சங்கீதம், நன்றி கூறுதலை குறித்த சங்கீதம், விண்ணப்பத்தை குறித்த சங்கீதம், ஜபத்தை குறித்த சங்கீதம். சரியா? அதில் அடுத்து ஆண்டவரோட கிருபையை குறித்த சங்கீதம், போதகத்தை குறித்து டீச்சிங் பண்ணுவாங்கள்ல அதை குறித்த சங்கீதம், ஞான பாடல்களை குறித்த சங்கீதம், அரசவையில் பாடுறதுக்குரிய சங்கீதம், ஆண்டவர் ராஜாவாக இருந்தால் அந்த அரசனுக்குரிய சங்கீதம், மனிதன் ராஜாவானா என்ன பாடணுங்கிற சங்கீதம், தனிப்பட்ட மனுஷன் தன்னோட கஷ்டத்துக்கு அழுது புலம்புற சங்கீதமும் இருக்குது, கூட்டமாக சேர்ந்து அழுது புலம்புற சங்கீதமும் இருக்குது, தனிப்பட்ட மனுஷன் சந்தோஷப்பட்டு சிரிக்கிற சங்கீதமும் இருக்குது, கூட்டமாக சேர்ந்து ஒரு தேசத்துக்காக அழுதுருந்தாங்கன்னா அதையும் சங்கீதமாக தான் பாடியிருக்காங்க. அதே போல் என் எதிரியை டார்கெட் பண்ணி இருக்கும், நான் கஷ்டப்படுறேன், அவன் எனக்கு முன்னாடி நல்லா இருக்க ஆண்டவரே, எனக்கு ஏன் இப்படி அப்படிங்கிற புலம்பலுக்குரியதும் இருக்கும், எதிரியை டார்கெட் பண்ணியும் இருக்கும், மறுபடியும் என்னை திரும்ப எடுத்துக்கட்டுங்கிற சங்கீதமும் இருக்கும், ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்டு மனம் திரும்பி போகிற சங்கீதமும் இருக்கும். இத்தனையும் சங்கீதத்துக்குள்ளே இன்னுமே இருக்குது. நிறைய விஷயங்கள் சங்கீதத்துக்குள்ளே இருக்குது. சங்கீதம் நல்லா தியானித்து படிக்கக்கூடியது. ஏன்னா ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளேயும் அவனுடைய மன உணர்வுகள்னால் பாடுறது. எனக்கு துக்கம் இருக்கும், இன்னொருத்தர் அதே நேரம் சந்தோஷத்தில் பாடுவாங்க. நான் துக்கத்தோடு பாடுறேன், நீ சந்தோஷமாக ஏன் பாடுறேன்னு கேட்க முடியாது. அவங்கவுங்க மன உணர்வு. அதே சமயம் ஆண்டவர் இப்படிப்பட்டவரா எப்பா அப்படின்னு அவரை பிரமிக்கிறோம் பாருங்கள். அவர் அன்பை பார்த்து, அவருடைய செய்கைகளை பார்த்து, அவர் நமக்கு செஞ்ச இந்த இன்னைக்கு உயிரோட இருந்து அவரை பாடணும், அவரை துதிக்கணும். சொல்கிறார்ல, நாசியில் சுவாசமுள்ள எல்லாம் எண்ணிய துதிக்க கடவுது. எதெல்லாம் உள்ளே இழுத்துட்டு வெளியே வராமல் போனால் உயிர் போயிடும். ஆனால் ஆண்டவர் அந்த மூச்சை வெளியே விட்டு உள்ளே எடுக்க வைக்கிற ஒரு நன்மையை நமக்கு கொடுத்துருக்காரு. இதுதான் நமக்கு பெரிய விஷயம். உயிரை கொடுத்தது பெரிய விஷயம். கூணு குருடு எதுவும் இல்லாமல் நம்மளை அடுத்து படைச்சிருக்கிறாரு. அதுக்கடுத்த பெரிய விஷயம்
உண்மைதானே? ஒன்றையும் பாருங்களேன், மற்றவங்கள நினச்சி பார்க்க சொல்ல ஆண்டவர் நம்மளை எப்படி படைச்சிருக்கார். இதுக்கே காலமெல்லாம் அவருக்கு நன்றி சொல்லணும். அப்போ நாசியில் எதெல்லாம் நான் சுவாசம் கொடுத்துருக்கனோ அத்தனை என்னை துதிக்க கெடுவது. இவங்களுக்கு நான் புது பாட்டு கொடுத்துருக்கேன், இவங்க புது பாடல்களால் என்னை பாடுவாங்க சொல்லியிருக்காரா? இந்த ஜனங்கள் என்னை துதிப்பார்கள், நான் அதுக்காகவே இவங்களை ஏற்படுத்தியிருக்கேன்னு ஆண்டவர் நம்மளை குறித்து பல விஷயங்கள் சொல்கிறாரு. அப்போ ஒவ்வொருத்தரும் ஆண்டவருடைய மகிமையை கனப்படுத்துறதுக்கு, அந்த மகிமையை கனப்படுத்தி பாடுறதுக்காக நான் நன்றி பாடுறேன், துதித்து பாடுறேன், மெய்மறந்து ஆராதித்து பாடுறேன். இப்படி பல பக்தர்களால் பல தருணங்களில் பாடப்பட்ட தொகுப்பு தான் இந்த சங்கீத பாடல். இப்படியே நம்மளும் சங்கீதத்தை இதே முறையில் தியானிச்சோன்னா ஆண்டவர் நிறைய விஷயங்களை நமக்கு அறிய பண்ணுவார். ஹல்லேலூயா, பிரைஸ் லார்ட். நாளைக்கு நீதிமொழிகள் பார்க்கலாம். ஆமென்.